மிக்ஸி, குடமிளகா இருக்கா, அதுக்கப்புறம் வந்து வெள்ளையாக என்ன தெரியுது, பூண்டு இருக்குது, அப்புறம் முள்ளங்கி இருக்குது. ஸோ அப்போது இதை நம்ம சாப்பிடும் போது இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவு வேக வச்சா போதும், இல்லைன்னா வந்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த கல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அதனால் இதில் நம்ம பண்ணோன்னா சீக்கிரமாக ஆகும். இப்படி ஓப்பனாக வச்சு பண்ணணும், கடாயில் வச்சு பண்ணக்கூடாது, ஆயில் வந்து கம்மியாகும். இந்த மாதிரி பண்ணோன்னா கடாயில் வந்து நிறைய தேவைப்படும். இதை வந்து இப்படி நல்லா பருத்தி, தோசை கல்லுன்னு பேருனால தோசை தான் சுடணுமானா அதுவும் இந்த மாதிரிலாம் கூட நம்ம செய்யலாம். இது வந்து இந்த கல்லோடைய வெயிட்டு அந்த வந்து ஹீட்டை வந்து ரொம்ப நேரம் இது பண்ணும். வந்து நல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை அழகாக சீக்கிரமாக இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு கூட அது வந்து எடுத்துடலாம். இவ்வளோ தான். உப்பு, அப்புறம் ஸ்பைஸ்க்கு பூண்டு இருக்குது, முள்ளங்கி இருக்குது, குடமிளகா இருக்குது. வேணும்போது கொஞ்சம் சில்லி, வெறும் ட்ரை சில்லி வந்து வதக்காமல் பொரிக்காமல் அது மாதிரிலாம் பண்ணாமல் சும்மா அப்படி நம்ம அப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா பெப்பர் வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இது வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிறது இல்லை, இந்த மாதிரி சாப்பிட்லாம். இதுக்காக குழம்பு தனியாக பண்ணணுமா அப்படின்னா, சரி குழம்பு அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ இது இல்லை, டைம் இல்லை, இதை சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொட்டேட்டோஸை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதோட ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோயா சாஸோ இல்லைனா வந்து டொமேட்டோ பியூரி வாங்கி வச்சுக்கோ, அந்த சாஸ் இருக்கும்ல அது போட்டு இது பண்ணிக்கலாம். இல்லைனா தக்காளி போடணுன்னா தக்காளியும் இதோட உருளைக்கிழங்கோட ஒரு தக்காளியை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஊற்றி அதை கிரேவியாக ஆக்கிட்டோன்னா இதை வந்து அப்படியே சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, சாதம், ப்ரெட்டு எதுனாலும் இது வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த மிளகா பொடி போட்டிருக்கோமா, இது வந்து தனி மிளகா பொடி இல்லை, இதில் வந்து சில மசாலா இருக்குது. அதனால் வறுத்தரைச்சதுக்கு வந்து எல்லாமே அதில் இருக்கும். அதனால இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஜூஸ் மாதிரி இந்த இதை வந்து கரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி விட்டு குழன்னு ஆக்க வேண்டாம், ஏன்னா எப்படியும் இது வந்து கொதிக்கும் போது கெட்டியாகும். நம்ம நல்ல தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அது கிரேவியும் இதாகும். இது நல்லா தண்ணி ஆக்கிடுச்சா, இதோட இதை போட்டு இது பண்ணிடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி விட்டோன்னா இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம். எது பிடிச்ச காய், எண்ணெய், இதில் எண்ணெயே சேர்க்கலையா, கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், வேணும்னா எண்ணெய் போட்டுக்கோ, இல்லைன்னா வந்து இது அப்படியே வேணுனாலும் இது அப்படியே வச்சு சாப்பிடுங்க, எண்ணெயே வேண்டாம் அப்படின்னா. இதில் உருளைக்கிழங்குல என்ன இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது. பொருளாதார இந்த இதில் எல்லாம் கேட்கணுன்னா நீங்கள் வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் தான் அவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க எது இதில் என்னென்ன சத்து இருக்குது, யார் எவ்வளோ பொருள் சத்து சாப்பிட்ணுமா, எதில் சத்து சாப்பிட்ணும், சத்து சாப்பிடுவாங்க. இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பம், சப்பாத்தி, அந்த மாதிரி தோசை, இல்லைன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக அந்த ரைஸ் போட்டு எடுப்போம். அவ்வளோதான். வந்து கேழ்வரகு மாவு, சரியா, இது வந்து கோதுமை மாவு இல்லை, கேழ்வரகு மாவு. இப்போ இது வந்து ட்ரையாக இருக்குது, ட்ரை பவுடர் தானே, இதோட பைண்ட் ஆகிறதுக்கு நான் வந்து இந்த எக்கை வந்து இதோட சேர்க்குறேன். இப்போ நான் ரைஸோ இல்லைன்னா வந்து ரோட்டியோ அந்த மாதிரி இது பண்ணல,
இப்போ வந்து இதோட வந்து நான் இதை கலக்கிறேன். ஓகே, இதுக்கு தனியாக ஒரு இது வச்சுருப்பாங்க, இது ஒன்றும் இருக்கும். இப்போ இது வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு இதாகிடுச்சா. இப்போ இதையே வந்து சும்மா அப்படியே நம்ம தட்டினாலும் போதும். அப்படி இல்லைன்னா இந்த சப்பாத்தி கல்லை வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், ரோல் பண்ணுறோம். இதோ இப்படி பண்ணுறதோ ரோல் தான், ஆனாலும் அதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க ஃப்ளாட்டன் பண்ணலாம். இப்படியே கையிலேயே வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் பண்ணுறது பார்த்துருப்பீங்களே, இப்படி கையிலேயே இப்படி 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 பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இது கூட தேவையில்லை, அந்த தரட்டுற கல், அடியில் இருக்க கல் எல்லாம் இப்படி கையிலே இப்படி 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 போட்டாங்கன்னா அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ அது ஒரு திறமை. அது அந்த தந்தூரின்ட்டு அது அந்த அடுப்புக்குள்ளேயே வச்சு எல்லாம் வேக வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து இன்னும் நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு இதோட போட்டு மூடி போட்டு வேக விட்டோம். சப்பாத்தியை விட இந்த கேழ்வரகுல வந்து அதிக கண்டென்ட் இருக்குது, ரைஸை விட அதிக கண்டென்ட் இருக்குது. ரொம்ப ஊதி இருக்கிறாங்க, உடம்பு ரொம்ப வெயிட் போட்டிருக்கிறதுனா இந்த மாதிரி சாப்பிட்டாவே போதும். ரைஸ் தேவைப்படாது. வீட்டை விட இது வந்து நல்லது, உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த காய்கறி வந்து இப்போ கீழே இருக்குல்ல, இது எப்படி நான் எடுத்துகிட்டு வந்து வேக வைக்கிறது. இப்போ நான் இதை அப்படியே ஆன் பண்ணிட்டேன்னா, அப்படியே மூடி போட்டேன்னா சரியாக இருக்காது. அதனால் இது என்ன பண்ணுறோம், நம்ம இது எல்லாமே எடுத்து ஒரு நடுவில் வச்சுட்டு ஓகே, இங்கே எப்படி நம்ம மூடி போட்டுக்கலாம். எப்படி நமக்கு தெரியும் இந்த இது வெந்துருச்சா இல்லையான்னு? ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் கேழ்வரகு வேகிறதுக்கு. ஸ்லோவில் வச்சுருங்க, இல்லைன்னா காய்கறி தீஞ்சிடும். அந்த முட்டை இருக்குல்ல, அந்த முட்டை வெந்ததுனாவே அந்த கேழ்வரகும் வெந்தது மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த காய்கறியும் வெந்திருக்கு, ப்ளஸ் இந்த மேலேவும் இருக்குது. நம்ம இதை சாப்பிட்ட அளவே போதும். ரொம்ப டயட்டில் இருக்கணும் அப்படிங்கிறவங்களா இருந்தால். எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க முட்டைனால. இது அப்படியே மூடி வச்சிடணும்ல, அதனால வந்து பீஸா மாதிரி கூட இருக்குது. இதை வந்து அழகாக ஈவினிங் கூட டிஃபனாக சாப்பிட்லாம், நைட்டில் சாப்பிட்லாம், இல்லைன்னா மத்தியானமே வந்து ரைஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த இது மட்டுமே சாப்பிடலாம். ஓகே, இருந்துச்சு. இது வந்து நம்ம பீஸா சாப்பிட்லான்னு நினைக்கும் போது அந்த பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸ் விட இந்த பேஸ் வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலாக உடம்புக்கு. ரொம்ப வந்து வெயிட் போடாது, ரொம்ப நேரம் வந்து பசி தாங்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இதோடய நிறுத்திக்கலாம். இப்போ சப்போஸ் அந்த கேழ்வரகோட அந்த கூழ், அந்த மொச்சக்கொட்டையில் அந்த கருவாடு, இது அந்த மாதிரியான கொஞ்சம் நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் சேர்த்து சேர்த்து சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இதை வெறும்னே இது மாதிரி சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இதோட ஃப்ளேவர் வந்து இந்த சன்னாங்குன்னி வறுத்து அதை மேலே அப்படியே பொடிச்சு தூவி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கருவாடை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஸ்பைஸி ஆக்கி அதில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த யூஸ்வலாக நம்ம சிக்கன் பீஸாலாம் சாப்பிடுவோம்ல, கார்ன் பீஸா, சிக்கன் பீஸா, சீஸ் அந்த மாதிரிலாம் போடுறது. இது வந்து கான்டினென்டல் ஃபுட்டு, ப்ளஸ் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து நான்வெஜ் சாப்பிட விருப்பப்படுறவங்க வந்து அந்த சீ ஃபுட்டில் அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்.